ஹலோ என்ன இங்கே வேரியபிளை டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு முன்னாடியே மேலே போய் ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஆக்சஸ் பண்ணால் ஆகிடுமா? எங்களெல்லாம் கேட்க மாட்டிங்களா? சாரி ப்ரோ, தெரியாமல் பண்ணிட்டேன். இருங்க, என்ன பண்ணுறீங்க இப்போ? இந்த லைனை தூக்கி மேலே போட போகிறீங்களா? அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு ஹாய்ஸ்டிங் சப்போர்ட் இருக்குது. போய் மேலே ஆக்சஸ் பண்ணுங்கள், ஆகும். ஹாய்ஸ்டிங்னா என்ன ப்ரோ? இப்போது இந்த லெட்டி கீவேர்டு வச்சு நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்களா? இதை பார்த்த உடனே ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுவார்? எந்தெந்த வேரியபிள்லாம் லெட்டி கீவேர்டு வச்சு பண்ணியிருக்கதோ அதெல்லாம் ஃபஸ்ட்லேயே முடிச்சிருவார் டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே மேலே போட்டிருக்க லைனை எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ டிக்ளரேஷன் இருந்துச்சுன்னா வேரியபிள் ஆக்சஸ் ஆகும்ல. போங்க ரன் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. ரன் பண்ணுனா பண்ணிடுவீங்களா? டிக்ளரேஷன் மட்டும்தான் அவர் பண்ணுவார், டிஃபைன் அவன் பண்ணுவான். இங்கே நான் தான் பண்ணணும். எனக்கு ஹாய்ஸ்டிங் சப்போர்ட் இருக்குது, இருந்தாலும் என்னை டிக்ளேர் பண்ணுற லைனுக்கு முன்னாடி மேலே ஆக்சஸ் பண்ணிங்க இந்த மாதிரி தான் ரெஃபரன்ஸ் எரரை த்ரோ பண்ணி விட்டுருவேன். ஜாக்கிரதை, போங்க. என்ன ப்ரோ, என்ன டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஆக்சஸ் பண்ண போகிறீங்களா? பண்ணுங்க. அட பண்ணுங்க ப்ரோ, ஒன்றும் ஆகாது. அவனை மாதிரிலாம் நினைக்காதீங்க, ஆக்சஸ் பண்ணுங்க. எரர் வந்துச்சா? வரல. எரர் வரல, ஆனால் வேல்யூ அன்டிஃபைன் வந்திருக்கு. அது ஏன்னா வேர் கீவேர்டுக்கு ஹாய்ஸ்டிங் சப்போர்ட் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட் அங்கே மேலே டிக்ளரேஷன் பண்ணிடுவார், டிஃபால்ட்டாக அன்டிஃபைன் வேல்யூ செட் பண்ணிடுவார். இதனால் எரர் வராது. இங்கே மேலே ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அன்டிஃபைன் தான் வரும். இதுவே இங்கே டிக்ளரேஷன் பண்ணிட்டு கீழே ஆக்சஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேல்யூ என்னவோ அது வந்துடும். ஸோ அவனை மாதிரிலாம் கிடையாது, எரர் த்ரோ பண்ணுவான். நான் எரர்லாம் த்ரோ பண்ண மாட்டேன், அன்டிஃபைன் வேல்யூ கொடுத்துருவேன். ஓகேவா? நான் பிரச்சனை, இவர் ரொம்ப ஒழுங்கு, இவரை வச்சு யூஸ் பண்ணுங்க ப்ரோ. ஃப்யூச்சரில் ஆப் எப்படி சூப்பராக வரும் பாருங்கள். இதை பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு இவனை யூஸ் பண்ணிவிட்டு எங்கே பிரச்சனை வரும்னே தெரியாமல் பண்ணிடுவான். இவன் வந்து ஸ்கோப்புக்குள்ளே வரமாட்டான். குளோபல் லெவலில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறவன் ரொம்ப வருத்தப்படுவீங்க நாளைக்கு. பாருங்க, அவனெல்லாம் விடுங்க, அவனெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்மலாம் அப்படியே அப்போல்லாம் கூட ஆதி காலத்துலேருந்து பழகிட்டு இருக்கோம். நம்மலாம் எப்போதுலேருந்து நம்ம வேர்க்கீவேர்டு வச்சு டிக்ளேர் பண்ணிட்டுருக்கீங்க. போங்க, அதெல்லாம் இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க.